பாடும் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகமது மீரா. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழர் கலாச்சாரம். தமிழர் கலாச்சாரம் மொழி, இசை, பார்வை, நடனம், கோவில்கள், கல்வெட்டுகள், உணவு பழக்க வழக்கங்கள், விருந்தின் உபசரிப்பு, இலக்கியம், தத்துவம், பாரம்பரிய ஆகியவற்றால் மேலும் இருக்கின்றது. தமிழர்கள் முத்தம் வளர்த்த பெருமைக்குரியவர்கள், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள், இயல், இசை, நாடகம், நாயக்கர்கள் அடுத்து நான்கும் தமிழர் கலாச்சாரத்தை பறைசாற்றுகின்றன. என்றும் பெருமிக்க சங்க பாடல்கள், ஐம்பெரும் காப்பியங்கள், 17 கிழ்மில் கணக்கு நூல்கள், கம்பராமாயணம், 100 மாபெரும் இலக்கிய வரலாற்றை கொண்டவை. பரதநாட்டியம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவியாட்டம், கும்மிப்பாட்டு போன்றவை தமிழர் கலாச்சாரத்தின் இசை நடனத்தை பறைசாற்றுகின்றன. உணவே மருந்து, கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளிச்சவனுக்கு எள்ளு, இயற்கையோடு ஒன்றிய சமூக மொழிகள் என்று உலகிற்கே சொல்லிக் கொடுத்தவர்கள் முன்னோர்கள். கோலாட்டம், தெருக்கூத்து, ஜல்லிக்கட்டு போன்றவை தமிழர் கலாச்சாரத்தின் முக்கிய அம்சங்களாகும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி இது நம் தமிழினம். பழமை வாய்ந்த நம் தமிழினம் என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி பொருளில் எங்கும் காண பாரதியும் தமிழ் மொழியின் தனித்துவத்தை எடுத்துரைத்துள்ளார். மாமன்னர் ராஜராஜனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் 1000 ஆண்டுகள் கடந்து கம்பீரத்துடன் இருப்பது தமிழர் கட்டளைகளுக்கு சேர்ந்து விளங்கி சான்றோ. தமிழ் என்று சொல்லடா தள்ளிடா மகாகவின் வரிகள் நமது பெருமை. எங்கள் வாழ்வும் மங்காத்தம் என்ற சங்கியம் முழுங்கு என பாரதிதாசன் குறிப்பிட்டது போன்று தமிழர் கலாச்சாரத்தின் பெருமைகள் என்றும் குன்றாது. எனவே வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழினம், ஓங்குக தமிழர் கலாச்சாரம் புகழும் என்று கூறி பேச வாய்ப்பளித்து நன்றி தெரிவித்து இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.